தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு சில பேருக்கு தன்னை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும். தெய்வத்தை பார்த்து வணங்குகின்ற எண்ணம் வராது. ஆனா அவங்க பெரிய பக்திமானா இருப்பாங்க. தெய்வத்தின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் அவங்க அந்த தெய்வத்தை பார்த்து வணங்க முடியாது. ஏதோ அவர்களை சுற்றி நெருடினார் போல் இருக்கும். இப்படி இருந்தா அந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகும். அது ஆலயத்தில் எப்படி நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு நாம யோசிக்கலாம். யாராவது நம்மை உற்று நோக்கி கொண்டிருந்தால் அந்த திருஷ்டி கூட நெகட்டிவாக மாறும். அது ஆலயத்திலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னும் ஒன்று, நாம் அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை, அளவுக்கு அதிகமான ஒரு துயரங்களை சுமந்து தெய்வத்தை நோக்கி வணங்கும் போது நமக்கு அதிகமாக கண்களில் கண்ணீர் வரும். தெய்வத்தை பார்த்த உடனே ரொம்ப மனசு சங்கடத்தோடு இருக்கும் போதும் சரி, சில பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, தெய்வத்தை பார்த்த உடனே கண்ணீர் கண்களில் வரும். அப்பொழுது நமது வேண்டுதல் இறைவனிடம் போய் சேர்ந்து விட்டது என்று அர்த்தம். நம்மளோட வேண்டுதல் தெய்வத்தோட சேர்ந்துருச்சு, நமக்கு சீக்கிரமே அந்த எண்ணங்கள் நிறைவேறிவிடும்.